எங்கள் அம்மா வந்து சாமி கும்பிட்றதுக்காக கோலம்லாம் போட்டு வச்சுருக்காங்க. உள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க நம்ம போய் பார்க்கலாம். ஹாய். நான் வந்து இப்போ வந்து அகலுக்கெல்லாம் பொங்கல் மிட்டாய் வைக்க போகிறேன். இதெல்லாம் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக அகல்லாம் இருக்குன்னு இங்கே பாருங்கள். சிவன் மாதிரி அகல். இப்போ இதெல்லாம் எல்லாமே வந்து வாங்கி வச்சுருக்கோம். என்னம்மா நான் சொல்கிறேன் இதோட இதெல்லாம் ரொம்ப பழைய விளக்கு. இதெல்லாம் நான் கல்யாணம் பண்ணி மறு வருஷம் எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்து கொடுத்தது. இதெல்லாம் பாரிஸ்லேருந்து நான் வருஷம் அப்படியே கழுவி எடுத்து வச்சிருவேன் ஒரு இடத்துல போட்டு. நிறைய இருந்துச்சு, நிறைய பழைய விளக்கு. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னே எங்கள் மாமியார் நல்லா இருக்கு மேங்கோ மாதிரி இருக்கு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. இதுலேயே நிறைய இதெல்லாம் இருந்துச்சு. இதுவும் போன வருஷம் எங்கள் மாமியார் வாங்கிட்டு வந்து கொடுத்த விளக்கு. அழகாக இருக்கு பாருங்க. இதுவும் ஒரு 16 வருஷத்துக்கு முன்ன வாங்கினது. இது எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்து இதெல்லாம் பழைய விளக்கு. இது வந்து இதே மாதிரி துளசி மாடம். இது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே நான் வாங்கினேன். இந்த வருஷம் புதுசாக எங்கள் மாமியார் வந்து இந்த 2 விளக்கும் இந்த சிவன் விளக்கும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இது 2ம் புதுசு. இது 4 இப்போ இந்த வருஷத்துக்கு. இது 2 வந்து போன வருஷம் கார்த்திகை தீபம்லாம் முடிஞ்சு நான் எண்ணெய் வாங்கினதுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதை அப்படியே பத்திரமா எடுத்து வச்சுருந்தேன். இந்த வருஷம் தான் நான் எடுக்கிறேன். அதை இதே மாதிரி கூட நிறைய இருந்துச்சு, பட் உடஞ்சிச்சு. அதெல்லாம் உடஞ்சிடுச்சு. இதெல்லாம் 16 வருஷத்துக்கு முன்னே நிறைய ஹார்ட் ஷேப் தான் ஃபஸ்ட்டு நான் கல்யாணம் பண்ண வருஷம் வாங்கினது. இதை பாருங்க, இந்த ஹார்ட் ஷேப் தான் நான் இந்த வருஷம் போன கல்யாணம் ஆன வருஷம். இதெல்லாம் எங்கள் அம்மா பாரிஸ்லேருந்து எனக்கு வாங்கி கொடுத்தது. ஒன்று உடஞ்சிச்சு, மீதியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பத்திரமா. இன்னைக்கு வந்து பரணி தீபம் ஏற்றுறதுக்கு நம்ம ரெடி பண்ணுறோம். அதுக்கு வெறும் 5 அகல் மட்டும். பெரிய விளக்குலாம் எடுத்து கழுவி வச்சிட்டேன். போன வீடியோலேயே போட்டுட்டேன் நான். இதெல்லாம் அகல் கழுவு இந்த வீடியோ எடுக்கலை. இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த விளக்குலாம் தேவையில்லை. நம்ம இப்போ ஒரு 5 அகல் விளக்கு மட்டும் எடுத்து பரணி தீபம் ஏற்றுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். மீதியெல்லாம் ஏன் நம்ம கார்த்திகை தீபம் கொண்டாடணுமா தெரியலையே. இதை வந்து இதெல்லாம் நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இந்த 5 விளக்கு மட்டும் நாளைக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அந்த படிக்க இது வந்து பரணி தீபத்துக்கோசரம் இந்த 5 வந்து நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை. இதான் முதல் வருஷம். மஞ்சள் வச்சுக்கணும். நான் வந்து பரணி நட்சத்திரம்ன்றதுனால நீங்கள் கும்பிட்டீங்கன்னா நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால இந்த வருஷத்துலேருந்து நம்ம கும்பிடலாம் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறேன். நீ வந்து நட்சத்திரம் என்ன சொன்னீங்க? சாமி ரூம்ல எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சாமி ரூம் அங்கே நம்ம சாமி ரூம் போய் பார்க்கலாம். இவங்க தான் நம்ம வீட்டில் இருக்க சாமி. பிள்ளையார், முருகர், ஐயப்பன், இவங்களாம் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம். இங்கே பாருங்க, 2 சாய்பாபா. ஒன்று பெருசு இருந்துச்சு, அது வரைஞ்சிருச்சு. இங்கே விளக்கெல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. பூ நல்லா இருக்கு பாருங்க. இந்த பாருங்க, புதுசாக கூட ஒன்று வாங்கி போட்டுக்கிறாங்க. ஆனால் அது என்கிட்ட சொல்லவே இல்லை பாருங்க. நேற்று தான் அந்த மனை வந்து சென்னை சில்க்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். சென்னை சில்க்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு பாருங்க, இதுவும் வாங்கிட்டு வந்தாங்க. அப்போது அது மனை என்னோட பழைய மனை வந்து ரொம்ப தேஞ்சு போச்சு சொல்லிட்டு அது புதுசு வாங்கிட்டு வந்தேன். அப்படியே எண்ணெயும் காட்டி இந்த பாருங்க, இந்த உட்டியும் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த உட்டி நேற்று சஞ்சய்க்காக வாங்கிட்டு வந்தது. இங்கே பாருங்க, எங்கள் பாயாசம் சில்க் பொண்ணு எப்படி இருக்கா சொல்லிட்டு ஹாய் சொல்லி தாங்க எல்லாருக்கும். பேர் என்ன சொல்லு? பெரியம்மா என்ன கூப்பிடுவேன்? பெரியம்மா என்ன கூப்பிடுவோம்? பேரு இது வந்து தியாக்கு நான் செஞ்ச செல்ல பேரு. பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி நிறைய வீடியோல பார்த்துருப்பீங்க. நம்ம சாமி கும்பிட்றத பார்க்கலாம். 5 விளக்கும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் நெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றணும். பெரிய விளக்கு ஏற்றி 5 நேரம் வைப்போம். வெளில மழை பெய்யுது, அதனால கொஞ்ச நேரமாவது ஏறிட்டோம். வெளியே வச்சுருக்கோம். அதனால தான் இந்த மாதிரி வாங்கினாங்க. இப்போ மேலே பிள்ளையாருக்கு ஏற்றிக்கலாம். இங்கே வாங்க, பிள்ளையாரை பார்க்கலாம். நம்ம வீட்டு பிள்ளையார் பாருங்க. வீட்டு பிள்ளையார் இந்த மாதிரி நீங்களும் வாங்கிக்கோங்க. ஏன்னா அது விளக்கானியே அது மழை பெஞ்சாலும் என்னம்மா. பிள்ளையாருக்கு ஏற்றியாச்சு. வாசல் வாசலில் எப்பவுமே அந்த விளக்கு தான் இங்கே வைப்பாங்க.
நீங்கள் அந்த விளக்க வெள்ளை ஏற்றுறதுனால இந்த விளக்குலம்மா. ஃபஸ்ட்டு இந்த விளக்கு தான் ஏற்றிட்டு இருந்தேன். அணைஞ்சு போகுது சொல்லிட்டு தான் அந்த விளக்கு வாங்கினேன். ஆமாம் பாஷா மேலே பண்ணியிருக்கோன்ட்டு. இது என்னது கிண்ணத்தில்? அவல் வச்சு ஒரு ஸ்வீட் செஞ்சு இன்றைக்கி சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறோம். இந்த மாதத்து கடவுள் சுவாமியே சரணமையப்பா. ஆமாம் நம்ம நாளைக்கு பூலாம் மாற்றணுன்றதுனால இன்றைக்கி சும்மா ஒரு பூ தான் வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள் முருகர். இந்த விளக்கு கூட நாங்கள் எப்பவுமே வைக்க மாட்டோம். இந்த மரத்து மட்டும் தான் வைப்போம்மா. இது வந்து இந்த வருஷத்துக்கு கட்டி எடுக்குது. இது தான் ஃபஸ்ட்டு ஏற்றிட்டு இருந்தோம். ஆமாம் ஃபஸ்ட்டு வெளில வச்சு இந்த விளக்கு தான் வைப்போம். ஃபஸ்ட்டு இந்த விளக்கு தான் இங்கே ஏற்றுவோம். வெள்ளி விளக்கு ஏற்ற ஆரம்பிச்சிலேருந்து இதெல்லாம் எடுத்து உள்ளே வச்சாச்சு. இது எப்போ வாங்கினது? இந்த 2 விளக்கு. இது வீடு பால் காசுறதுக்கு ஆயா வாங்கி கொடுத்தது. என் மாமாயாவா? கீழே பார்த்து பாருங்க விளக்கேற்றும் போது கால் அடிக்கடி சுட்டு. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. திருவண்ணாமலையில் ஏற்றுவாங்க. காலேருந்து சாமாமலை இப்போ தான் விட்டுச்சு. இப்போது மழை தூத்தல் போட்டுட்டு தான் இருக்குது. வெள்ள ஆய்வு கொடுத்துருக்காங்க. எப்பவுமே வருஷம் தீபத்துக்கு இப்படி தான் மழை பெஞ்சு எக்ஸாமை கேன்சல் பண்ணி விட்டுறாங்க. தீபம் ஏற்றவே விடாது. சாமி கும்பிடுவோம். இந்த விளக்கில் ஏற்றலையுமா? அந்த விளக்கில் ஏற்ற. நம்ம இப்போ கப்பு சாம்பிராணி ஏற்ற போகிறோம். ஆமாம் இந்த சாம்பிராணி தான் என்னன்னு இல்லை. இந்த சாம்பிராணி இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு இந்த சாம்பிராணி தான் ஃபேவரட். இதில் வந்து சாம்பிராணி இருக்கும். நம்ம சாம்பிராணி போடலனாலும் இதை ஏற்றினா வீடு ஃபுல்லாக வாசனையாக இருக்கும். அதனால தான் இந்த சாம்பிராணி. எனக்கு போகனா ஒத்து வராது. என்னன்னு தெரியாது. இது சாம்பிராணி. இது பாருங்க கோன் சாம்பிராணி. டிஃப்ரெண்ட்டாக சாம்பிராணி தான் வச்சுருக்கான். இதோ வந்து வெளியே இதான் சாம்பிராணி. கோன் சாம்பிராணி அழகாக இருக்கு. இது எப்போ வாங்கினீங்க? இந்த விளக்கை இப்படி வச்சுட்டா இன்னும் அழகாக இருக்கும். அதனால் எடுத்து கீழே வச்சுக்கலாம். மேலே ஆல்ரெடி விளக்கு நிறைய இருக்குது. ஏன் மனக்கட்டை கீழே வைக்கல, மேலே வைக்கல? நம்ம வீட்டில் பூஜை ரூமில் இடம் கிடையாது. ஆமாம் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்குது பூஜை. இது கொஞ்சம் பெருசானதுனால இது கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. ஆனால் ஃப்ளாஷர்லேயே பூச்சி போயிடுச்சு. என்னம்மா ஒரு டோரே காணும். ஊதுபத்தி 10 வச்சுக்கலாம். எதுக்குமா 4 ஊதுபத்தி? இங்கே 2 வெளில ஒன்றா? ஓம் நமச்சிவாய. சுவாமியே சரணம். வீட்டு முருகருக்கும் ஒன்று. அவளோட தம்பி பிள்ளையாருக்கும் ஒன்று. அவ்வளவுதான். கற்பூரம் ஊற்றி சாமி கும்பிட்டுக்கிறோம். நினைக்கிறேம்மா.
சொல்லி காட்டிட்டாங்க. வாங்க வாங்க போகலாம். சாமி கும்பிட அம்மன். இன்றைக்கி நம்ம வீட்டில் நல்லபடியாக பரணி தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு. நீங்களும் அதே மாதிரி உங்கள் வீட்டில் பரணி தீபம் ஏற்றி சாமி கும்பிடுங்க. நாளைக்கு கார்த்திகை தீபத்து வீடியோவில் பார்க்கலாம். பாய்.